வணக்கம், அனைவருக்கும் என் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என் பெயர் தீக்ஷிதா. நான் கல்வியை பற்றி பேச வந்திருக்கேன். 1000 ஆலயங்களை கட்டுவதை விட ஒரு பாடசாலையை கட்டுவது சால சிறந்தது. நாம் உயிர் வாழ நீர், உணவு எவ்வளவு அவசியமோ அதே போன்று நம் அறிவை வளர்ப்பதற்கு சரியது தவறுது என்று புரிந்து கொள்ள கல்வி அவசியம். கேளிர் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற பிற என்று சொல்லுக்கேற்ப நமக்கு கல்விதான் சிறந்த செல்வம். ஏனைய செல்வங்கள் இதற்கு இணையாகாது. நமக்குள் உயர்வான எண்ணங்களும் குணங்களும் தோன்ற கல்வி என்பது அவசியம். வாழ்க்கை என்ற வீட்டில் கல்வி என்ற விளக்கு ஏற்பட்டால் நம் வாழ்க்கையானது பிரகாசிக்கும். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற ஔவையின் பாடலுக்கு ஏற்ப ஒரு நாட்டின் அரசனுக்கு அந்த நாட்டின் மட்டும்தான் சிறப்பு. ஆனால் கல்வி அறிவை பெற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நாம் பெற்ற கல்வியை நமக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது, நம் நாட்டிற்கும் வீட்டிற்கும் மற்றும் சமூகத்திற்கும் பயன்படும் வகையாக நம்முடைய சேவையினை ஆற்ற வேண்டும் என்று வள்ளுவரின் குரலுக்கேற்ப கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. கல்வியா தாண்டியவர்கள் எவரும் இல்லை. கல்வியா உயர்ந்தவர்களை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அப்துல் கலாம், அம்பேத்கர், கல்பனா சாவ்லா மற்றும் டாக்டர் முத்துலட்சுமி என்று நம்ம படித்திருக்கிறோம். வெள்ளத்தால் அடியாது, வேந்தலால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தால் முடியாது, கொடுத்தாலும் நிறைவேற்றி குறை வராது என்று நம்மால் உணர முடியும். படிப்பு என்பது பள்ளிக்கு போய் நல்ல மதிப்பெண்களை மட்டும் பெறுவது அல்ல, நம்முடைய அறிவை வளர்ப்பதற்கும் தான். நாட்டில் பல தலைவர்கள் கல்வியால் மட்டுமே முன்னேறியுள்ளார்கள். எனவே நாமும் கல்வி கற்போம், வாழ்வில் முன்னேறுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பா. விகாஷ்னி. என் சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் தை திருநாள் வாழ்த்துக்கள். நான் இப்பொழுது உறவுகளை பற்றி பேச வந்துள்ளேன். 1000 ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. ஆலமரத்து விழுது, இதன் ஆணி வேறு யாரு என்ற பாடலை கேட்ப அன்பு காட்ட தாயும் வழிகாட்ட தந்தையும், சண்டையிட தம்பியும் விளையாடுவதற்கு தங்கையும், பாதுகாக்க அண்ணனும் அரவணைக்க அண்ணியும், உதவிக்கு அக்காவும் கண்டிப்பதற்கு பெரியப்பாவும் அதட்டுவதற்கு சித்தப்பாவும், நிழல் போல் இருக்கும் மாமாவும் கண் போல் காக்கும் அத்தையும், தோல் கொடுக்க சின்னம்மாவும் அக்கறை காட்ட பெரியம்மாவும், கதை சொல்ல காத்திருக்கும் பாட்டியும் பாசம் காட்ட காத்திருக்கும் தாத்தாவும், இரத்தம் கொடுக்க எஃப்எஸ்சி நண்பர்களும், இவ்வாறு எண்ணிலடங்கா உறவுகள் மத்தியில் ஒரு வாழ்க்கை அமைந்திருக்கும் போது வேறென்ன தலைப்பினை பற்றி என்னால் பேச முடியும்? நான் மேலே சொன்ன உறவுகளை பற்றி பேச வேண்டுமென்றால் நாளிகையும் காணாது, நாட்களும் போதாது. உறவுகள்னாலே எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாதுங்க. அதான்ங்க உண்மையான உறவுகள். உறவுகளின் மகிழ்ச்சி வட்டம் ஒருபோதும் முடிவடையக்கூடியதில்லைங்க. நம் தாத்தா பாட்டி காலத்தில் ஒரு நபர் நம் வீட்டிற்கு வந்தால் அவருடைய உறவை பற்றி அவர் அறிவும் செய்வார். ஆனால் இப்பொழுது நம் வீட்டிற்கு யார் வந்திருக்கின்றார்கள் என்று கூட தெரியாமல் சுட்டி டிவி, சின்சான் போன்ற பொம்மை படங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முன்பெல்லாம் உறவுகள் ஒன்று கூடி பேசி சிரித்து கூட்டமாக விளையாடுவது, நிலாச்சோறு சாப்பிடுவது, குலதெய்வம் கோயிலுக்கு ஒன்றாக சென்று இரவு தங்கி வாழ்ந்த நம் காலங்கள் எங்கே போனதுங்க? கள்ளம் கபடமற்ற ஒளிவு மறைவற்ற முறையில் வாழ்ந்த நம் வாழ்க்கை எங்கே போனதுங்க? இன்றைய காலகட்டத்தில் நமக்கு நாமே ஏதோ பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டு
உறவுகளின் பின் வாழ்வதை நிறுத்தி பணத்தின் தேடலை அதிகரித்து கொண்டோம். உறவுகளிடம் கர்வமோ அகந்தையோ வேண்டாங்க. அதற்கான சிறிய கதைங்க. ஒரு தீப்பெட்டியில் இருக்கிற குச்சி எடுத்து உரசுனா அந்த தீப்பெட்டிக்கு ஒன்றும் ஆகாதுங்க. அந்த குச்சி தாங்க பற்றிக்கிட்டு எரியும். ஏன்னா அந்த குச்சிக்கு தாங்க தலைக்கணம் அதிகம். எனவே உறவுகளிடம் கர்வம் பார்க்கக்கூடாதுங்க. உறவுகளோடு பயணிக்கக்கூடிய குழந்தைகளால் மட்டும்தான் நல்லதொரு சமுதாயத்தினை உருவாக்கிட முடியும். உங்கள் உறவுகளின் மேல் உள்ள வெறுப்பினை உங்கள் குழந்தைகளிடம் திணிக்காதீங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற பொன்மொழிக்கேற்ப உறவுகளோடு உண்போம், உறவுகளோடு மகிழ்வோம் என்று என கூறி பேச வாய்ப்பளித்த என் சொந்தங்கள் மற்றும் FSC நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். உறவுகளின் முக்கியத்துவத்தை மிக அழகாக எடுத்துரைத்த சிறுமிக்கு வாழ்த்துகள். முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் மகிழேஷ். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உழவனை போட்டியிட பிறகுது திருநாள், ஆதவனை போட்டியிட உதிக்குது திருநாள், மாட்டினை போட்டியிட துள்ளி வருகிறது ஒரு திருநாள், உலக மக்கள் கூடி ஒன்றினே வருகிறது பொங்கல் திருவடுத்த விவசாயத்திற்கு உதவிய கால்நடைகளும் மற்றும் இருக்கும் நம் நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடுகிறோம். பொங்கல் பண்டிகை தை திருநாள், உழவர் திருநாள், தமிழன் திருநாள், அறுவடை திருநாள் போன்ற பல பெயர்களில் நாம் அழைக்கலாம். போகி பண்டிகை மார்கழி மாதத்தின் கடைசி நாளாக போகி பண்டிகை கொண்டாடுகிறோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வர்களுக்கு ஏற்ப இப்பண்டிகை கொண்டாடுகிறோம். வீட்டில் உள்ள தேவையற்ற பொருட்களை தீயில் விட்டு எரிப்பர். தை பொங்கல் தை மாதத்தின் முதல் நாளாக தை பொங்கல் கொண்டாடுகிறோம். அன்று அனைவரும் புத்தாடை அணிந்து கொண்டாடுகிறோம். வீட்டு வாசல் மற்றும் பொங்கல் வைக்கும் இடத்தில் வண்ண கோலம் போட்டு அழகுபடுத்துவர். கோலத்தின் நடுவே பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் சொல்வது மிக்க மகிழ்ச்சி. மாட்டு பொங்கல் பொங்கலுக்கு மறுநாள் உழவுக்கு உதவியாக இந்த கால்நடைகளுக்கு நம் நன்றி செலுத்தும் விதமாக மாட்டு பொங்கல் கொண்டாடுகிறோம். காணும் பொங்கல் பொங்கலின் 4வது நாள் காணும் பொங்கல் கொண்டாடுகிறோம். காணும் பொங்கல் என்று உறவினர்களை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கி தொன்று தொட்டு வரும் பழக்கங்களில் ஒன்றாகும். அது மட்டுமல்ல, ஜல்லிக்கட்டு, உரியெடுத்தல், வழுக்குமரம் ஏறுதல் போன்ற பல வீர விளையாட்டுகள் நடைபெறும். தமிழர் கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை உலகிற்கு எடுத்துரைக்கும் திருநாள் பொங்கல் திருநாள். பொங்குகின்ற பொங்கல் போல் அனைவர் மனதிலும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும். எனவே மீண்டும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என் வணக்கங்களும் தை திருநாள் வாழ்த்துக்களும். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என் பள்ளிக்கூடம். ஆம், என் பள்ளிக்கூடம் பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். எங்களது வகுப்பறை பட்டை பயிற்சியாளர்கள் சாதாரண உலோகங்களாக வரும் எங்களை அழகிய கண்கவர் ஆபரணங்களாக மாற்றியவர்கள் எங்கள் ஆசிரியர்கள். வெள்ளை காகிதமாக வரும் எங்களை அழகிய கண்கவர் கவிதை புத்தகமாக மாற்றியவர்கள் எங்கள் ஆசிரியர்கள். எங்கள் பள்ளியில் நாங்கள் மட்டும் இல்லாமல் நன்கு காற்றோட்டமுள்ள அணில்கள், பறவைகள், இன்னும் சிறு ஜீவராசிகள் வசிக்கும் இடமாக திகழ்கிறது. எங்களது பள்ளி வெறும் கட்டிடம் அல்ல, எங்களது வாழ்க்கையின் வளமான அஸ்திவாரங்கள். எங்கள் பள்ளியில் படிப்பதற்கு நான் மிகவும் பெருமையடைகிறேன். நன்றி, வணக்கம். அமுத மொழிகள் அருளை நிறைவாக இறைவனை நாடு ஆன்ம அளித்தே அளித்தம் பேரே இறைவனை நினைத்து உலகில் வாழ்க ஈசனை நாடு பின் பொருள் தேடு உலகம் எங்கும் நினைத்தவர் கதபல். வணக்கம், நன்றி. அகர முதல எழுத்தையெல்லாம் ஆதி பகவன் உதற்றே உலகு கற்றதனால் ஐநன்குள் வாழைவன் நாற்றால் கொளாரணி மலமிசை மானடி சேர்ந்த நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாம் இல்லானடி சேர்ந்தாக்கு யாண்டு இடும்பை இல இருசை இருணை சேரா இறைவன் பொருசை புகழ் புரிந்தால் மாற்று குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தாக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அழிது. பிறவி பெருங்கடல்
நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அறவாளி அந்தணன் தாள் தாழ் சேர்ந்தாக்கு. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்க தலை. அகர முதல எலட்டை எல்லாம் ஆதிபகவன் குலத்தை உள்ளவை கச்சதனான் ஆயவை நன்கோர் வாழைவன் நட்டன் கொல்லி வளமுசை ஏனம் மாமுடி சேர்ந்தால் இல்லை நீனும் வாழ்வார். அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண்களுக்கு நடக்கும் பாலியல் வன்கொடுமை பற்றி. பாருக்குள்ளே நல்ல நாடாம் நம் பாரத நாடு. விண்ணை முட்டும் சாதனை நிறைந்த நம் நாட்டில் தான் சில பெண்களுக்கு வீட்டில் கூட பாதுகாப்பில்லை. மங்கையராய் பிறப்பதற்கே நல் மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றார் பாரதியார். ஆறுகளில் தொடங்கி அனைத்திற்கும் பெண்களின் பெயர். கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் என்று நீடித்துக் கொண்டே போகும் பெண்களின் தேவைகளின் வரிசையில் இன்று பாதுகாப்பும் தன்மானமும் புதிதாக இடம்பெற்றுள்ளது. அதிகமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்த அவ்வையும் பெண்ணே, போர்க்களத்தில் இன்று புரட்சி செய்த வேலு நாச்சியாரும் பெண்ணே, மருத்துவத்தில் முத்து லட்சுமியை தொடங்கி விண்வெளியில் நிக சாஜி வரை அனைவரும் பெண்ணே. விண்ணை முட்டும் சாதனை நிறைந்த நம் இந்திய நாட்டில் தான் பச்சிளம் மழலையில் தொடங்கி பள்ளி பருவ பெண்கள் வரை அனைவரும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகின்றனர். ஒரு பெண்ணை தெய்வமாக, தாயாக, தந்தையாக இன்னும் எத்தனை வடிவங்களில் போற்றினாலும் இன்னும் சில இடங்களில் ஒரு பெண்ணை ஒரு உயிராக கூட மதிப்பதில்லை. ஓடும் பேருந்தில் கூட ஒரு பெண் தன் தன்மானத்தை விட்டுக் கொடுக்கிறாள். கல்வியில் தான் ஒரு பெண்ணின் பேரகராதியே அடங்கி உள்ளது என்கிறார்கள். கல்வியறை என்பது சில பெண்களுக்கு கல்லறையாக மாறுகிறதே. சரியான போக்குவரத்து வசதிகளோ செல்லிட பேசிகளோ இல்லாத காலத்தில் தான் நினைத்த நாட்டிற்கு சென்று வந்தாள் அவ்வை. ஆனால் இன்றோ பக்கத்து வீட்டிற்கு கூட பெண் குழந்தையை விளையாட அனுப்ப முடியாத சூழ்நிலையில் நான் நிற்கின்றோம். காரணம் பெண்களுக்கு நடக்கும் பாலியல் வன்கொடுமைதான். அன்றைய கால ஆண்கள் தன் காதலை மறுத்த பெண்களின் மீது ஆசிரெடுத்து அழிக்கவும் இல்லை, ஆபாசபடம் எடுத்து மிரட்டவும் இல்லை. ஆனால் இன்றோ கள்ளிப்பாலி தப்பித்து வந்த குழந்தைகள் எல்லாம் திணறுகிறது கள்வர்களின் காமத்து பாலில். அன்றைய காலத்தில் 2-3 வயது குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைத்தார்கள். ஒருவேளை அக்குழந்தையின் கணவர் இறந்து விட்டார், அக்குழந்தையும் உடன்கட்டை எறிய வேண்டுமாம். நெருப்பை கண்டு பயந்தோடுமாம் அக்குழந்தை. அக்குழந்தையை அடித்து துன்புறுத்தி தீயில் போட்டு விடுவானாம் அப்பிணத்தை எரிப்பவன். மகாபாரதத்தில் திரிந்து தொடங்கி இன்று வரை தொடர்ந்து கொண்டேதான் உள்ளது பாஞ்சாலியின் சேலை. கௌரவர்களும் பஞ்ச பாண்டவர்களும் குடைசூழ ஆதரவற்று நிற்கிறாள் பனிப்பூர் பாஞ்சாலியும் பாண்டிச்சேரியின் சிறுமியும். எங்கே கழிவு கண்ணன், எங்கே மொட்டு போல் என் தேகம் பொட்டணமாய் போவதெங்கே, வரம் வாங்கி வந்த என் தேகம் வாய்க்காலில் போவதெங்கே என்று கதரும் பாண்டிச்சேரியின் சிறுமியின் குரலில் காதில் கேட்கிறது. இது போன்றவர்களை நாம் மிருகத்துடன் ஒப்பிடலாம். ஆனால் எந்த ஒரு மிருகமும் தன் குட்டிகளிடம் தன் நிச்சயை தீர்த்துக் கொள்வதில்லை. தெருவெல்லாம் சாராயம், இணையத்தில் ஆபாசம், பெண்களின் சதையை வைத்தே சகலமும் வியாபாரம். இது போன்றவர்களுக்கு சட்டப்படி தண்டனை வழங்க வேண்டும். அதை பார்க்கும் மற்ற ஆண்களுக்காவது ஒரு பெண்ணை தவறாக எண்ணக்கூடாது என்ற எண்ணம் வந்துவிட வேண்டும். இது மட்டுமா காரணம்? ஒரு ஆண் பிள்ளையை சரியாக வளர்க்காத இச்சமுதாயமும் பெற்றோரும் தான் காரணம். இன்று முதல் ஒவ்வொரு பெற்றோரும் சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும், நான் என் பிள்ளையை சரியாக வளர்ப்பேன் என்று. இனி சந்தேகப்பட்டால் சீதைக்காக ராமன் தீக்குளிக்கட்டும். பெண்ணே, உன்னை நீயே செதுக்கிக்கொள். உன் வழிகள் பல உன் விழிகளாகட்டும். உனக்கான கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும். யாருக்கும் பயப்படாதே. துணிந்து செல், நிமிர்ந்து செல். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமையான பேச்சு. எஃப்எஸ்சியின் புதிய முயற்சியே இதான். இப்படி ஒரு பேச்சாளர் சொல்லுகின்ற பாங்கும் சுவைபட அமைந்துள்ளதா என பகுத்தாய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர் அவர்களே, யார் முதல் பரிசு வெல்வார் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பெரியோர்களே, என் அருமை தோழர் தோழியரே, பல பேச்சாளர்களை இக்கிராமத்தில் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வருடந்தோறும் பேச்சு போட்டி நடத்தும் எஃப்எஸ்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மதுவின் பிடியில் என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். நம்ம உலக நாடுகள் மேற்கொள்ளும் முக்கிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? மனிதன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாவது. தற்போது 10ஆம் வகுப்பு மாணவன்லேருந்து பல்லு போன கிழவன் வரைக்கும் எல்லாரும் குடிக்காங்க. இந்த குடிப்பழக்கம் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஏங்க மது பாட்டில் இல்லாத விழாக்களே இல்லை. கல்யாணத்திலிருந்து கருமாதி வரைக்கும் எல்லா இடத்துலையும் முக்கிய பங்கு வைக்கிறது இந்த மது தாங்க. மனிதனை மிருகனாக்கி
தவறான வழியில் அழைத்து செல்வதில் இந்த மதுக்கு முதலிடமே கொடுக்கலாங்க. ஏன்னா முதல்ல ஒரு மூடி பீர் குடிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட்டு பார்த்தா ஒரு புல்லடிக்கிற அளவுக்கு மது மனிதனை அடிமையாக்கி விட்டதுங்க. மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா, மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றான் கவிமணி. நம்ம கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மது பழக்கம் இல்லாதவர் போலங்க. ஆனா குடிப்பழக்கம் உள்ள கணவரோட குடும்பம் நடத்தும் மனைவிகளை கேட்டாதாங்க தெரியும் ஏண்டா மங்கையரா பிறந்தோன்னு சொல்லுவாங்க. அவங்களோட வாழ்க்கையெல்லாம் பகல்ல பாரமாகவும் இரவு இரைச்சலாகவும் கடந்து செல்லுகின்றது மக்களே. ஆகையால் கவிமணி அவர்களே, உங்கள் வார்த்தையை மாற்றி எழுதுங்கள். மங்கையராய் பிறப்பதற்கே பாவம் செய்திட வேண்டுமம்மா. மது பிரியர்களே, நீங்கள் இன்று வேண்டுமானால் மதுவுடன் மட்டும் பழகி கொண்டிருக்கலாம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மது உங்களை பல அபாயகரமான சூழலுக்கு அழைத்து செல்லும் என்பதை மட்டும் மறவாதீர்கள். ஏன் தொலைக்காட்சியிலும் நியூஸ் பேப்பர்லையும் பார்க்குறீங்களே, பிறந்த பச்சை குழந்தையிலிருந்து பெண் மன வளர்ச்சி இல்லாத பெண் வரைக்கும் காம இச்சையால் பாதிக்கப்படுறாங்க. யாரால்? சத்தமாக சொல்கின்றேன் மதுப்பிரியர்களே, உங்களை போன்று யாரோ ஒருவனால் தான். ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். அவ ஏன் அந்த நேரத்தில் அங்கே போனா, அவளுக்கு அங்கே என்ன வேலை, அவ ஏன் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா என எல்லா பழிகளும் பெண்கள் மேலே திணிக்கப்படுதுங்க. ஆனால் தப்பு பண்ணிட்டு குடிக்கிறது, போதைக்கு அடிமையாகிறது யாரோ ஒருத்தன், பாதிக்கப்படுறது நம்ம பெண்களாங்க. ஒருத்தன் இன்னைக்கு செம்ம வேலை, கை கால்லாம் அசதியாக இருக்கு, குடிச்சா நல்லா இருக்குன்னு ஒருத்தன் குடிப்பாங்க. இன்னொருத்தன் எப்படின்னா வீட்டில் குடும்ப பிரச்சனை, பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலன்னு ஒருத்தன் குடிப்பாங்க. இன்னொருத்தன் எப்படின்னா இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு குடிப்பான். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம குடிச்சு போதைக்கு அடிமையாக்கிட்டு இருக்கோம் மக்களே. இப்போலாம் மது பிரியர்களை, இப்போலாம் குடிகாரங்களை குடிகாரன்னு சொல்லக்கூடாதான், பாசமாக மது பிரியர்கள்னு கூப்பிடணுமா. இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பொண்டாட்டி சிக்கன் மட்டன்லாம் சமைச்சு வச்சுருப்பாங்க வீட்டில். நம்ம ஆள் அப்போ தான் வருவான். தண்ணி அடிக்கலைன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு பேச்சே வராதுங்க. அமைதியாக பொண்டாட்டி போடுற சாப்பாடை போட்டு அந்த தட்டை சிங்கில் போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் மட்டும் சரக்கு உள்ளே போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆளுக்கு போதை மட்டும் இல்லைங்க, பாசமும் தலைக்கேறும். அப்போ தான் அவனுக்கு பொண்டாட்டி பேரே ஞாபகம் வருங்க. பொண்டாட்டி கிட்ட வளன்னு கொலன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. பொண்டாட்டி செஞ்ச சிக்கனும் மட்டனையும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. இன்னும் சில பேருக்கு தண்ணி அடிச்சாதாங்க வீரமே வரும். ஏய் வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு. நான் யாரு தெரியுமா, இந்த ஊரில் என் பேரை கேட்டாலே அலறுவாங்கன்னு ஒரு டைலாக் வேற விடுறாங்கங்க. இப்போலாம் குடிகாரங்க 3 டைப் இருக்கு, என்னன்னு தெரியுமாங்க? சிப்பி குடி, சில்பி குடி, கப்பி குடி. இந்த சிப்பி குடி இவங்க டைப். இவங்க எப்படி தெரியுமாங்க, குடிக்கிற தனி சரக்கு வாங்குவாங்க, தனியாக ஆலமரத்துக்கு போயிடுவாங்கங்க, யாரையும் கூப்பிட மாட்டாங்க. ஒரு பாட்டில் சரக்கு உள்ளே போகும், யாருக்காவது ஃபோனை போட்டு பெணாத்துவாங்க. ஏன்னா இவங்க போதைக்கு மற்றவங்க ஊருகாங்க. சிப்பி குடி இந்த டைப்காரங்க எப்படின்னா, ஊரில் எவன்டா சாவான், எப்படா சரக்கு கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்கங்க. முகூர்த்த நாள் வரும், வீட்டில் ஒரு 4-5 பத்திரிக்கை இருக்குங்க. இந்த பத்திரிக்கையை எடுத்து பார்ப்பான், இதில் யார் கல்யாணத்துக்கு போனால் நம்மளுக்கு சரக்கு வாங்கி கொடுப்பாங்களோ அவங்க கல்யாணத்துக்கு மட்டும் போவாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் மொய்க்கவர் தாங்க அனுப்புவான். இது கப்பிக்குடி. இந்த டைப்புக்காரங்க எப்படின்னா, குடிக்கிறதே தெரியாதுங்க. கோழி தலையை திருக்கிற மாதிரி பாட்டில் தலையை திருக்கி குடிச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இருப்பாங்கங்க. இன்னும் சில பேர் குடித்தா மட்டும் இங்கிலீஷ்லலாம் பேசுவாங்கங்க. இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குங்க. இந்த குடி எப்போ ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா மக்களே? ஒருத்தன் பள்ளிக்கூடம் முடிச்சு காலேஜ் போவான், அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், டே மச்சி ஒரு பாட்டில் சரக்கடி போடா அப்படின்னு கூப்பிடுவான். அவன் வரலேன்னு சொன்னாலும், மச்சான் எனக்காண்டி இது கூட பண்ண மாட்டேயாடா அப்படின்னு கேட்டு குடிப்பாங்க. இதில் ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்ம குடி பழக்கம். எனவே மக்களே, இந்த குடியிலிருந்து குடிக்கிறவங்க பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கும். அந்த கூட்டம் ஒருபோதும் உங்களை வாழ்வில் முன்னேற விடாது என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். குடியிலிருந்து வெளிவர முடியாது என்ற மாயை விட்டோளுங்கள். குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி அப்பழக்கத்திலிருந்து வெளிவந்தோர் பல பேர் இக்கூட்டத்தில் உள்ளனர் என்பதை ஆணித்தனமாக சொல்லுவேன். எனவே குடியை மறந்து நம் உச்சிநத்தம் கிராமம் மதுவில்லா கிராமமாக மாற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான பேச்சினை வெளிப்படுத்திய முத்தமிழ் செல்வி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எனது தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் நாள என்ன சிறப்பு? விருந்தினர் தான் சிறப்பு. எல்லாரும்
சொந்தக்காரங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நம்ம என்ன செய்வோம்? அவங்களுக்கு ஆசையா உணவு பரிமாறுவோம். சாம்பார், ரசம், அவியல், பொரியல், அப்பளம், எல்லாம் பாயாசம் இதெல்லாம் வச்சு நம்ம அவங்களுக்கு விருந்து படைப்போம். அப்படி விருந்து படைக்கும் போது நமக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி பாருங்க, அது பெரிய மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட விருந்தோம்பலை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கிறேன். நம்ம எல்லாருமே விருந்தினர், உறவினர் இவங்க ரெண்டுமே ஒன்றுன்னு கருதுகிட்டு இருக்கோம். ஆனால் விருந்தினர் வேறு, உறவினர் வேறு. முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர். நம்மளோட தமிழர்களோட உயர் பண்பா எது இருக்குன்னா விருந்தோம்பல் தான் இருக்கு. அப்படிப்பட்ட விருந்தோம்பலை வச்சு நம்மளுடைய திருவள்ளுவர் ஒரு திருக்குறள்ல விருந்தோம்பல்ங்கிற ஒரு அதிகாரத்தையே அமைச்சிருக்கிறாங்கங்க. கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை எண்ணி வருத்தப்படல, உறவினரை போற்ற முடியாத நிலையை எண்ணி தான் வருத்தப்பட்டதா சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்லியிருக்கிறத வச்சு எல்லாருக்குமே தெரியும். விருந்தோம்பல் தான் தமிழருடைய உயரிய பண்பு. முன்னாடிலாம் நம்மளோட விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்தால் அவங்கள என்ன செய்வோம்? அன்பா வாங்கன்னு அழைப்போம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஐயோ ஏண்டா வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள உள்ளேயே கூப்பிடுறோம். உள்ளே வச்சு விருந்து பரிமாறும் போது அவ்வளோ அன்போட பரிமாறுவோம். அம்சப்பிரியா அப்படிங்கிற ஒரு கவிஞர் ஒரு பாடல் வழி எழுதியிருக்கிறாங்க. அவ்வளோ அருமையான வரி. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன் மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களில் நீல் சரடு. இப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னங்க? நம்ம இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக கூட இன்னொரு இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம் போதுமா நான் 4 இட்லி சாப்பிட்டேன்னு சொல்லுவோம். பரவாயில்ல இந்த ஒரு நாள் தானே எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு அவ்வளோ அன்போட பரிமாறுவாங்க. ஆனால் இப்போ யாராவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அம்மா இன்னொரு இட்லி கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டால் மூஞ்சியை சுழிச்சிட்டு பரிமாற வேண்டியது. ஆனால் அவங்க ஒரு இட்லி தான் சாப்பிட்ருப்பாங்க. அதுக்கே நம்ம அவ்வளோ முகத்தில் ஒரு உணர்வை காட்டுவோம். விருந்தினர்கள் எல்லாமே அவங்க வீட்டுக்கு போகும்போது முன்னாடி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால அவங்க போகிற வண்டி வரைக்கும் போய் வழி அனுப்பி வச்சாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன செய்வோம்? வாசல்கிட்டே நெல்லு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அந்த போயிட்டு வாங்கங்கிறத மகிழ்ச்சியோட சொல்லுவோம். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம அவங்க போகிறத விரும்புகிறோம் அப்படின்னு அர்த்தம். பெரிய புராணத்தில் ஒரு கவிஞர் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, விருந்தினர் வந்துட்டாங்க, விருந்தினர் வர்றத இப்போ எங்கள் வீட்டுக்கு விருந்தினர் வந்திருக்காங்க, நான் எதிர்பார்க்கல. எங்கள் வீட்டில் ரொம்ப வறுமை, அதனால நான் என்ன செஞ்சேன்? நேற்று விதைச்சிட்டு வந்த நெல்லை பறிச்சுட்டு வந்து அவங்களுக்கு விருந்து வச்சேன். ஸோ பழங்காலத்து மக்கள் விருந்தோம்பல் அப்படிங்கிற பண்பில் ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்க. ஆனால் இக்காலத்தவங்க அப்படி இல்லை. விருந்தினர்ங்கிற பண்பே விருந்தோம்பல்ங்கிற பண்பே என்னன்னு தெரியாமல் போயிடுச்சுங்க. பழந்தமிழரெல்லாம் தனக்கு அமிழ்தமே கிடைச்சாலும் தனித்து உண்ண மாட்டார்கள். ஆனால் இப்போ நம்ம எல்லாருமே ஒரு செல்ஃபிஷாக தான் இருக்கிறோம். என்னதான் எவ்வளோ இது நமக்கு கிடைச்சாலும் தான் மட்டும்தான். இப்போ ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா தான் மட்டும்தான் அதில் இருக்கணும், மற்றவங்களாம் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இதாக மாறிட்டோம். வீட்டில் எல்லாம் திண்ணை வச்சு தான் முன்னாடி வீட்டில் எல்லா வீட்லேயுமே திண்ணை இருக்கும். அந்த திண்ணை எதுக்கு வச்சாங்க? வழிபோக்கர்கள் படுத்து உறங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சாங்க. ஆனால் இப்போ நம்ம எந்த வீட்லேயும் திண்ணையே கிடையாது. முன்னாடிலாம் கதவை மூடுறதுக்கு முன்னாடி உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் வாசல் கதவையே மூடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட உயர் பண்பை நம்ம யாருமே கடைபிடிக்கிறது இல்லை. இந்த தமிழர் திருநாள்லையாவது தமிழனோட பண்பாட்டை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிப்போம். இது நம்மளுடைய ஒவ்வொரு குடிமகனோட தலையாய கடமை. நன்றி. ஹலோ, எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி இந்த மண்ணில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அருள்பாவித்து கொண்டிருக்கும் உமையநாயகி அம்மனை நானும் வழிபட்டு அடுத்த 5 நிமிடங்களுக்கு என் நாவில் குடியிருந்து தவழ்ந்து விளையாட வேண்டும் என்று தாயை வணங்கி நான் என் உரையை ஆரம்பிக்கின்றேன். முதலில் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது தாய்மார்கள் கரிசல் மண்ணையும் காசாய் மாற்றி தனது பிள்ளைகளை எப்படியும் முன்னேற்றியே ஆக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கும் எனது தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு உலகில் உள்ள அனைத்து அழகிகளும் ஒன்று கூடி ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தால் இப்படித்தான் இருக்கும் என்பதை உச்சிநத்தத்தில் வந்துதான் பார்த்திருக்கிறேன். அந்த அளவிற்கு அழகான பெண்கள் அமர்ந்திருக்கும் கூட்டத்தை நான் இங்குதான் கண்டிருக்கிறேன் வெகு காலங்களுக்கு பிறகு. சரி, பெண்களை பற்றி அழகாக சொல்லிட்டோம் அப்படின்னு அங்கிட்டு ஒரு டீம் வெளியே இறங்கினா நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ அவங்கள பற்றி நம்ம பெருமையாக பேசி ஆகணும்ல. பெண்கள் அழகுனா அப்போ நம்ம யார்? நம்ம பேரழகு. ஏன் பேரழகுன்னு கேளுங்க. நீங்கள் அப்புறம் பட்டிமன்றத்தில் நாங்கள் கேசரி கொடுத்தோம்,
நாங்கள் வந்து இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் அப்படின்னீங்க. நாங்கள் ரத்தத்தையே வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மா டாக்டர் அம்மா ஒரு கையில் எடுக்குது, இன்னொரு அண்ணன்லாம் சொல்கிறாப்புல பக்கத்தில் படுத்துக்கிட்டு இந்த கையில் வர என்னன்னா இந்த கையில் எடுங்க, எத்தனை வேணாலும் எடுங்கன்னு 2 கையை நீட்டுறாப்புல அவரோட போட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. அந்த அளவுக்கு ரத்த தானங்களை 10 வருடங்களாக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் எனது அன்பார்ந்த எஃப்எஸ்சி குரூப் நண்பர்களுக்கும் முதலில் வந்த என்னை இவ்வளவு அன்பாகவும் அரவணைப்பாகவும் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பிறகு இந்த விழாவிற்கு நடுவராக அமைந்து கொண்டிருக்கும் ஐயா அவர்களையும் வணங்கி என் உரையை ஆரம்பிக்கின்றேன். பெண் கல்வி பற்றி பேசலாம் என்று நினைத்திருந்தேன். எனக்கு முன்பு வந்த அனைத்து நபர்களும் பெண்களை பற்றியே பேசிவிட்டார்கள் என்றதனால் நானும் அதை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன். சில என்னுடைய கருத்துக்களை நான் முன்வைத்து விட்டு பின்பு செல்கிறேன். இன்றைக்கெல்லாம் செய்தி பேப்பர் நம்ம எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏகப்பட்டது டெய்லியும் செய்தி பேப்பரில் வந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம என்ன முடிவு பண்ண போகிறோம்? இதுக்கு நமக்கு என்ன ஆயுதம் இருக்குது இதை நம்ம இது சொல்யூஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் கல்வி. நம்மகிட்ட இருக்க அந்த தாய்மார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நம்ம பொம்பளை பிள்ளைங்களை வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இந்த கீழே கிடக்கலைங்க ஒரு பேப்பர், அந்த பேப்பர் மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க எல்லா பேருமே. நம்ம வீட்டில் இருக்க ஆண்கள், அப்புறம் நம்ம முன்னோர்கள், பெரியவங்க, வயசானவங்களாம் எப்படி நினைக்கிறாங்கன்னா, நம்ம இருக்க பொம்பளை பிள்ளைங்கள ஒரு பேப்பர் மாதிரி நினைக்கிறாங்க. அந்த பேப்பர் என்ன செய்யும் தெரியுங்களா? ஒரு நாள் அந்த பேப்பர் காற்று அடிக்கும்போது கண்டிப்பாக மேலே பறக்கும். மேலே பறந்தா அன்னைக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் அந்த மேலே பறக்கிற பேப்பரை பார்த்து தான் ஆகணும். அதனால் எனது அருமை பெண் குழந்தைகளே, யார் படிப்புக்கு முட்டுக்கட்டை போட்டாலும் அம்மா நான் கண்டிப்பாக படித்து தான் ஆவேன் அப்படின்னு தயவு செய்து வீட்டில் சொல்லுங்கள். 2வது, சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த தாய்மார்கள், நம்ம அம்மாமார்கள் என்ன செய்வாங்கன்னா, பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு இந்த சிலம்பம் கொடுக்குற விளாட்டு, பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு இந்த கராத்தே கிளாஸு, அப்புறம் இந்த கிளாஸ் எதுக்கு, அந்த கிளாஸ் எதுக்கு, டான்ஸ் கிளாஸ் எதுக்கு, பரதநாட்டிய கிளாஸ் எதுக்கு அப்படிம்பாங்க. பிள்ளைங்களுக்கு எல்லா விதமான பயிற்சிகளையும் கொடுங்க, நல்லபடியாக வளங்க என்று சொல்லி இந்த காலகட்டத்தில், இனி வரப்போகின்ற காலகட்டத்தில் பெண்களுக்கு கரகாட்டம், சிலம்பாட்டம் நமது கலைகள் அனைத்தையும் கூறி அவர்களை நன்றபடியாக வளர்க்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். எனக்காக ஒருமுறை பெண்கள் அனைவரும் நாங்கள் கல்வி கற்போம், முன்னேறுவோம் என்று ஒரு முழக்கத்தை மட்டும் சொல்லிவிட்டால் நான் நிம்மதியாக கீழே இறங்குவேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ராதை மனிதன் என்ற பாடல். அறம் செய்யாவரம்பு தர்மம் செய்யாசைப்பட ஆறுவது சினம் கொம் தனிய வெடிதம் இல்வது கரவேல் உன்னால் முடிந்த உதவி செய் ஊக்கமதை கைவிடல் உன்னுடைய பொருளை அல்லது ரகசியத்தை பிறரிடம் அறியும்படி சொல்லாது எண்ணெழுத்துகளே கணித நூல்களையும் மரநூல்களையும் இலக்கண நூல்களையும் நிகழ்ந்து கற்காமல் விட்டுவிடாது எழுப்பதைகழ்ச்சி குற்றமாகும் இறைக்கு பொருள் தன் குற்றத்தை முதலில் போக்கி பிறகு பிறரது குற்றத்தை கண்டு ஆறாரின் மன்னனுக்கு யாதொரு குற்றமும் வராது. நன்றி.